14 பிப்ரவரி 1689 சங்கிலிகளில் நிற்கும் ஒரு பிடிக்கப்பட்ட மன்னன். ஆயிரக்கணக்கான எதிரி படை வீரர்களால் சூழப்பட்டவர். வேதனைப்படுத்தப்பட்டார், அவமதிக்கப்பட்டார். சரணடைந்தால் உயிர் கொடுப்பதாக சொல்லப்பட்டது. ஆனால் அவர் மறுத்தார். மதமாற்றத்தைக் காட்டிலும் மரணத்தை தேர்ந்தெடுத்தார். பயத்தைக் காட்டிலும் மரியாதையை தேர்ந்தெடுத்தார். இது ஒரு மன்னனின் கதை மட்டும் அல்ல. இது சத்ரபதி சம்பாஜி மகாராஜ் அவர்களின் கதை. வரலாறு தவறாக புரிந்து கொண்ட வீரர். சம்பாஜி மகாராஜ் யார்? சம்பாஜி சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அவர்களின் மூத்த மகன். 1657ஆம் ஆண்டு புரந்தர் கோட்டையில் பிறந்தார். போர் சூழலில் வளர்ந்தார். 9 வயதில் அரசியல் பிணையாக ஓரங்கசீப் அவர்களின் முகல் அரண்மனைக்கு அனுப்பப்பட்டார். குழந்தை வயதிலேயே அரசியல், துரோகம் மற்றும் ஆட்சியின் உண்மைகளை புரிந்து கொண்டார். அவர் ஒரு போர்வீரர் மட்டுமல்ல, மிகவும் கல்வியறிவு பெற்றவர். சமஸ்கிருதம், பாரசீகம் மற்றும் பல மொழிகளில் தேர்ச்சி பெற்றவர். புத்தபூஷணம், புத்தூஷணம் என்ற சமஸ்கிருத நூலையும் எழுதியுள்ளார். சிவாஜி மகாராஜ் மறைவுக்குப் பின் 1680ஆம் ஆண்டு சத்ரபதி சிவாஜி மகாராஜ் மறைந்தபோது மராத்தா பேரரசில் உள்நாட்டு குழப்பம் ஏற்பட்டது. பல அமைச்சர்கள் அவரது இளைய மகன் ராஜாராம் அவர்களை அரசராக அமர்த்த முயன்றனர். ஆனால் சம்பாஜி தன்னுடைய திறமையை நிரூபித்தார். அவர் ஆட்சியை பெற்றார். மராத்தா பேரரசின் 2வது சத்திரபதியாக ஆனார். அதன் பின்னர் இந்திய வரலாற்றின் மிக கடினமான காலம் தொடங்கியது. ஆரங்கசீப்புக்கு எதிரான போர். ஓரங்கசீப் தாமாகவே மிகப்பெரிய முகல் படையுடன் டக்கான் பிரதேசத்திற்கு வந்தார். அவரது நோக்கம் மராத்தா பேரரசை முற்றிலும் அழித்தல். 9 ஆண்டுகள் 1680-1689 தொடர்ந்து சம்பாஜி மகாராஜ் போராடினார். முகல் பேரரசுக்கு எதிராக, ஜஞ்சிராவின் சித்திகள் எதிராக, போர்ச்சுகீசர்களுக்கு எதிராக, உள்நாட்டு கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக. குறைந்த வளங்களுடனேயே அவர் ஒருபோதும் சரணடையவில்லை. திடீர் தாக்குதல்கள் நடத்தினார். கெரில்லா போர்த்த தந்திரங்களை பயன்படுத்தினார். கோட்டைகளை வீரமாக காத்தார். ஆரங்கசீப் எளிய வெற்றியை எதிர்பார்த்தார். ஆனால் அவரது வாழ்க்கையின் மிக கடினமான போரையே சந்தித்தார். பிடித்தல் மற்றும் வீரமரணம். 1689ஆம் ஆண்டு சம்பாஜி மகாராஜ் துரோகத்தால் சங்கமேஸ்வர் அருகே பிடிக்கப்பட்டார். அவரை ஆரங்கசீப்பின் முன் கொண்டு வந்தனர். முகல் பேரரசர் ஒரு தேர்வை வழங்கினார். இஸ்லாமுக்கு மதமாற்றம் செய்து உயிருடன் இரு அல்லது மறுத்து மரணத்தை ஏற்று. சம்பாஜி மறுத்தார். 40 நாட்கள் கொடூரமாக வேதனைப்படுத்தப்பட்டார். ஆனால் அவர் தலை குனியவில்லை, யாசிக்கவில்லை, மதமாற்றம் செய்யவில்லை. 1689 மார்ச் 11 அன்று அவர் கொல்லப்பட்டார். அவரது உடல் துண்டுகளாக்கப்பட்டு நதியில் வீசப்பட்டது. ஆனால் அவரது ஆன்மா உடைக்கப்படாதது. ஏன்? அவர் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டார். பல ஆண்டுகள் முகல் பதிவுகள் மற்றும் சில சார்பான வரலாற்றாசிரியர்கள் அவரை கவனக்குறைவானவர், பொறுப்பற்றவர், அவசரமானவர் என்று சித்தரித்தனர். ஆனால் நவீன ஆய்வுகள் வேறொரு உண்மையை காட்டுகின்றன. அவர் உலகின் மிக சக்தி வாய்ந்த பேரரசுக்கு ஒரு தசாப்த காலம் எதிராக போராடினார். ஸ்வராஜ்யத்தை பாதுகாத்தார். மராத்தா எதிர்ப்பை ஊக்குவித்தார். அவரது மரணத்திற்கு பின் மராத்தாக்கள் சரிந்துவிடவில்லை, மாறாக மேலும் வலுவாக உயர்ந்தனர். பின்னர் ஷாஹு போன்ற ஆட்சியாளர்கள் போராட்டத்தை தொடர்ந்தனர். 18ஆம் நூற்றாண்டில் மராத்தாக்கள் இந்தியாவின் மிக சக்திவாய்ந்த சக்தியாக மாறினர். அவரது பாரம்பரியம். சம்பாஜி மகாராஜின் எதிர்ப்பில்லாமல் மராத்தா பேரரசு உயிர் பிழைத்திருக்க முடியாது. அவர் பலவீனமானவர் அல்ல, அவர் அஞ்சாதவர். அவர் பொறுப்பற்றவர் அல்ல, அவர் சமரசமற்றவர். உயிரைக் காட்டிலும் தர்மத்தை தேர்ந்தெடுத்தவர். வரலாறு பெரும்பாலும் வெற்றியாளர்களால் எழுதப்படுகிறது. ஆனால் சில நேரங்களில் உண்மையான வீரர்கள் ஒருபோதும் சரணடையாதவர்களே. சத்ரபதி சம்பாஜி மகாராஜ் தோற்கவில்லை, அவர் தியாகம் செய்தார். அந்த தியாகத்தால் ஸ்வராஜ்யம் உயிர் பிழைத்தது. ஜெய் பவானி, ஜெய் சிவாஜி.